இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அப்படியே உங்களோட எதிரில பாருங்க. டிரைவர் கார் நிறுத்து. பாட்டி, நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க. சொல்லுமா. அத்தை என்னையும் அருணையும் கட்டாயப்படுத்தி ஹனிமூன் அனுப்புறாங்க. அக்கா இல்லாம நாங்க எங்கேயும் போறதா இல்ல. அப்போ நீ என்னமா செய்ய போற? பாட்டி, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நீங்க அப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் சொல்லாம அக்காவை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துருங்க. அதோட இந்த விஷயத்த நீங்க அக்கா கிட்ட கூட சொல்லக்கூடாது, சரியா? ஹனிமூன் உங்க 2 பேருக்கும் தான். நான் உங்க கூட வரமாட்டேன். அக்கா, இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. நீங்க வந்து உட்காருங்க. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சுமதி, ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் உங்க கூட நிச்சயமா வரமாட்டேன். அப்ப சரி, நாம யாரும் போகவே வேண்டாம். அதுக்கப்புறம் வீட்டுல நடக்க போற எல்லா தாண்டவத்தையும் நாம சேர்ந்தே பார்க்கலாம்ல. பாட்டி, ப்ளீஸ் நீங்க அவங்க கூட போமா. அவங்க உன் சந்தோஷத்துக்காக இவ்ளோ செய்யும் போது அவங்களுக்காக நீ இது கூடமா செய்யக்கூடாது. பாட்டி, அது வாங்கக்கா, என் மேல சத்தியம். இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? என்ன எதுக்கு இந்த ஹோட்டல் ரூம்க்கு கூப்பிட்டீங்க? நீ என்னோட மனைவிமா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இப்ப என்னால உன்னை உன் வீட்டுல தனியா பார்க்க முடியாதுல்ல, அதனாலதான் கூப்பிட்டேன். என் கையை விடு. உன் கூட தனியா சந்திக்கிறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஏதாவது வேலை இருந்தா சொல்லி, இல்லனா நான் கிளம்புறேன். ஏய் ரவி, ரவி என்ன விடு. ரவி, நான் சொல்றது விடு, கேளு. இல்லனா நான் உன்னை அடிச்சிருவேன். நீ என்ன எவ்வளவு வேணாலும் அடி, ஆனா என்ன உன்னை விட்டு விலகி போன மட்டும் சொல்லிடுறது ரவி. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். என்ன விடு. என்னைக்கும் காதலிச்சுக்கிறேன். சொன்னா கேளு, என்ன என்னைக்கும் விடு. காதலிப்பேன். நான் உன் கூடயே தான் இருக்கணும் ரவி. ஐ லவ் யூ ரவி. மகேந்திரா, எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணிப்பாரு. அருணும் சுமதியும் ஹனிமூனுக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் உண்டாக வாய்ப்பு இருக்கும்ல. இல்லம்மா, இல்ல, அது எல்லாமே பொய். அருண் என்கிட்ட என்ன சொன்னானா, அவன் சௌமியாவை காதலிக்கிறான்னு. அவனே சுமதியை நம்ம வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வச்சிடறேன்னு சொன்னாமா. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, சுமதி அவங்க அக்கா மேல வச்ச பாசத்துல குருட்டுத்தனமா அவனுக்கு வாரிசு கொடுத்துட போறா. அப்படி ஆச்சுன்னா சௌமியாவுக்கும் மத்தவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனா என் சுமதியோட நிலைமை, அம்மா, நான் அவங்கள கண்டிப்பா நம்பவே மாட்டேன். அதனால என்ன இந்த கனடா ஆளுங்க கிட்ட பேச விடுங்க. விஷயம் எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு புரிஞ்சுக்கங்க. என்ன போன் பண்ண விடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாக்கா, நீங்க எல்லாமே எங்களால போயிருக்கவே முடியாது. அருண் சரியா சொன்னாரு. நீங்க வரலன்னா நாங்க யாருமே போயிருக்க மாட்டோம். ஹவுஜா சார், சுமதியும் அருணும் அங்க தனியா இருப்பாங்க. நீங்க சுமதிய அங்கிருந்தே கடத்திடுங்க. யாருக்கு எந்த சந்தேகமும் வராது.
அவங்க 3 பேரும் மும்பை போயிட்டாங்க. அதுவும் நல்லதுதான். இனிமே எந்த பிளான் பண்ணாலும் அதை நம்ம மும்பையிலேயே பண்ணலாம், சரியா? அங்கிருந்து சௌமியாவை தூக்குறது நமக்கு இன்னும் சௌகரியமா இருக்கும். உன்னோட அப்பா வரும்போது நீ அப்படியே சந்தோஷத்துல நீயே உன் கையால சமைச்சு டைனிங் டேபிள் பூரா அப்படியே சாப்பாட்டை நிரப்பிட்ட. இன்னைக்கு அதே மாதிரி சந்தோஷத்துல வகை வகையா நிரப்பி இருக்க. அப்படி என்னமா சந்தோஷமான விஷயம்? ஏன் சமைக்க கூடாது? இந்த குடும்பத்தோட வாரிசு வரப்போறான்ல. இந்தாங்க. அடாடாடாடாடா, வாரிசு வரப்போறாங்கிறதுக்கே நீ இப்படி சமையல செஞ்சு அசத்தி இருக்க. வாரிசு வந்துட்டான்னு வச்சுக்க, இந்த ஊருக்கே சமைச்சு போட்டு அசத்திருவ போல இருக்க. இந்தா இது சாப்பிடு. நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். இதை நீங்களே சாப்பிடுங்க. கண்ணா, நீ எதுக்கு என்ன இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க? அதுக்குதான் எங்க அப்பா கிட்ட அனுப்ப சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒருத்தர் மட்டும்தான் என்ன தொல்லையாவே நினைக்க மாட்டாரு. சிண்டு, நான் சொல்றத கேளு. தெரியுமா சௌமியா, இங்க ஒரு செங்கோட்டை இருக்கு. அது முழுக்க ரெட்டா இருக்கு. ஒரு காட்டு மாளிகை இருக்கும், அங்க எல்லாருமே வழி தவறி போயிடுவாங்க. அப்புறம் ஒரு தாஜ்மஹால் கூட இருக்கு. அது என்ன மாதிரி ஒரு காதலன் அவனோட காதலிக்காக கட்டினது. என்ன சார், நீங்க சொன்ன எதுவுமே இங்க இல்ல. ஏன் மேடம் கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? மேடம் என்னோட பொண்டாட்டிய. அவ ரொம்ப கம்மியா பேசுவா. அவளை பேச வைக்கிறதுக்காக இப்படி நான் போய் சொல்லுவேன். அவ கரெக்ட் பண்ற சாக்குலையாவது என்கிட்ட பேசுவாள். சொல்றது கரெக்ட் தானே? பிரமாதம் சார். நீங்க உங்க ஒய்ஃபை இவ்வளவு காதலிக்கிறீங்களா? तुझे रहनुमा मैं बना लूं इतनी हो मुझ पे तेरे டிரைவர், கார் அப்படி கடல் பக்கமா நிறுத்துங்க, நாங்க அங்க போகணும். சரி சார், நான் ஓரமா நிறுத்துறேன். போலாமா சௌமியா? பஞ்சாப்ல எல்லாமே இருக்கு, ஆனா கடல் மட்டும்தான் இல்லை. இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல சௌமியா? சௌமியா, சாப்பிடுறியா? சுமதி உனக்கு? வாங்க சார், பூ வாங்கிக்கோங்க சார். இல்ல வேணாம்ப்பா, தேங்க்யூ. இவ்வளவு அழகான மனைவிக்காக ஒரே ஒரு பூ வாங்கிக்கோங்க சார். இப்ப என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. அதான் சார், உங்க அழகான மனைவிக்காக ஒரே ஒரு பூ வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் சார். முன்னாடியே சொல்லிருக்கலாம்லடா. சரி, பூ கொடு.
என்னங்க போதுங்க விடுங்க. தம்பி போதும்பா. ஏய் நீ என் பேச்ச கேளுடா, அவ பேச்ச இல்ல. சௌமியா, இந்த நிமிஷத்தை நான் அடிக்கடி வாழணும்னு நினைக்கிறேன். சுமதி, எங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடு. சார் எல்லா பூவும் காலி ஆயிடுச்சு சார். I love you, Soumya. இப்ப போலாமா? இந்தா பரவாயில்ல, வச்சுக்கோ. சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார். உங்க 2 பேரோட ஜோடி என்னைக்குமே நிலைக்கும் சார். இன்னொன்னு சொல்லவா சார், படத்துல கூட இந்த மாதிரி ஜோடியை பார்த்தது இல்லை சார். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, உங்க ஸ்டோரி சூப்பர் ஹிட் லவ் ஸ்டோரியா மாறிடும். அவன் சொன்னதை கேட்டியா? நம்மளோடது சூப்பர் ஹிட் லவ் ஸ்டோரி ஆயிடுமா? காலங்கத்தால யார் வந்திருப்பாங்க? வருண் போய் பாரு. சரி அக்கா. வணக்கம். வணக்கம். வாங்க உள்ள வாங்க. திருநங்கை மட்டும் இல்ல, இப்ப இவர் இந்த வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப இங்க ஏதோ ஒரு வேட்டு வெடிக்க போகுது. கண்ணா நீ எப்படி இருக்க? நீங்க என்ன கூட்டிட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க யாருமே நல்லவங்க இல்ல. நான் உங்க கூடவே வந்துடுறேன். சரி கண்ணா, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அர்ஜுன் தாஸ், சிண்டு இங்கே தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் போலீஸை கூட்டிட்டு வரல. ஏன்னா எனக்கு தெரியும், மறைஞ்சுக்கிறதுலையும் மறைக்கிறதுலையும் நீ கை தேர்ந்தவர். இப்ப நான் இங்க வந்த விஷயமே வேற. சிண்டு கண்ணா, நீ உள்ள போ. நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். அப்புறம் நம்ம சேர்ந்தே போகலாம். போ. அப்பா. சரி இருக்கட்டும், நீ சொல்ல வந்ததை முதல்ல சொல்லு. நான் இதை சொல்லதான் வந்திருக்கேன் அர்ஜுன் சிங். முகத்துல பூசின கரிய கழுவுறது ரொம்ப கஷ்டம். அப்படியா? ஆக்சுவலா உனக்கு இருக்கிற கொழுப்புக்கும் ஆணவத்துக்கும் நான் பண்ணதெல்லாம் பத்தாது. உன் முகம் மட்டும் இல்ல, உன் உடம்பு பூரா கரிய பூசணும். அர்ஜுன் தாஸ், நீ என் முகத்துல கரிய பூசும் போது உன்னோட கையும் தான் கரியாச்சு. ஆனா நான் என் கைய கூட அழுக்காக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சமுதாயத்துல உன்னோட மருமக ஒரு திருநங்கன்னு சொன்னா போதும். அப்போ உன் மானம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ குளத்திலேயோ குட்டையிலயோ விழுந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதான். ஆனா இதெல்லாம் நான் செய்யவே விரும்பல. எனக்கு உன்னை பத்தியும் கவலை இல்ல, உன்னோட திருநங்க மருமகளை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு வேண்டியது என் மகனோட சந்தோஷம் மட்டும்தான். அதனால நான் இப்போ உன் கூட இருக்கிற உறவை முறிக்க வந்திருக்கேன். இந்த கல்யாண பத்திரிகை.
பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து இப்பதான் இந்த கார்டு வந்திருக்கு. கடவுள் பாதத்துல வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் முதல்ல கார்டு கொடுக்க வந்திருக்கேன். என் மகனுக்கு அவனுக்கு கல்யாணமாக போற விஷயம் கூட தெரியும். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, மருமகளுக்கும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் என் மகனுக்கு கல்யாணம் ஆக போற விஷயம் தெரியட்டும்னு வந்தேன். அருண் என்ற பேர்ல எனக்கு ரூம் புக் ஆயிருக்கு. ஜஸ்ட் a minute sir. Yes sir, one room for 2 people. எங்களுக்கு இன்னொரு ரூம் வேணும். Sure sir, நீங்க உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுங்க. அப்புறம் மேமோட ஐடி. அக்கா கிட்ட ஐடி கார்டே இல்லையே. இல்ல அர்ஜுன் தாஸ், நீ இவ்ளோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி அடிக்கடி மூஞ்சில கரிய பூசிக்கிறத விட ஒரேடியா உறவையே முறிச்சுக்கிறது நல்லதுல்ல. உங்களோட மக இப்போ உங்களோட பொறுப்பு. அங்கிள், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க அக்காவுக்கு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க உங்க மகனுக்கு மறுமணத்தை பண்ணிடுவீங்க, அப்புறம் எங்க அக்காவோட கதி. இப்ப அதெல்லாம் உங்களோட விருப்பம். நான் கிளம்புறேன். தாத்தா தாத்தா நானும் உங்க கூட வரேன். அர்ஜுன் தாஸ், இந்த அப்பாவிக்கு இவனோட வீடு எதுன்னு புரியவை. அப்புறம் எந்த வீட்டுக்கு இவன் போகணும்னு சொல்லிட்டு இருக்கானோ அதுக்கு நீ எந்த உரிமையும் விட்டு வைக்கல. சிண்டுகண்ணா, அழக்கூடாது அழக்கூடாது. இங்க பாருங்க, இப்போதைக்கு நீங்க ஐடி யூஸ் பண்ணிக்கங்க. நோ சார். we are very sorry. இது பாசிபிளே இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? நாங்க 2 பேரும் ஐடி வச்சிருக்கோம்ல. இவன் ஒத்துக்கிட்டு தான் இல்ல. இப்போ இதுக்காக நாங்க மறுபடியும் திரும்பி போக முடியுமா? உங்களோட இந்த ப்ராப்ளம் பார்த்தா எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா லா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல. நீங்க எங்க கிட்ட இவ்வளவு ரூல்ஸ் போறதுக்கு எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன டெரரிஸ்ட் மாதிரி தெரியுதா? சரி ஓகே, உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் வேணும்ல, அது எங்க கிட்ட இல்ல. இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா? ஏன்னா ப்ரூஃப் எடுத்துட்டு வரதுக்காக நாங்க மறுபடியும் ஊருக்கு போக முடியாது. ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க. நான் எங்க லீகல் அட்வைசரை கூப்பிடுறேன். அவர் ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாரு. ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி ஸ்டாம்ப் பேப்பர்ல அஃபிடவிட் ரெடி பண்ணிடலாம். ஐடி ப்ரூஃப் ரெடி ஆயிடும். ஓகே. உங்களோட பேருங்க? அது சௌமியா. உங்க அட்ரஸ்? குர்தாஸ்பூர். உங்க வயசு? 25. அப்புறம் ஜெண்டர்? சாரி மேடம், தப்பா கேள்வி கேட்டுட்டேன். இவங்க ஃபீமேல் தானே? சாரி.
சரி, ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அஃபிடவிட்டையும் ரெடி பண்ணிடுறேன். மேனேஜர் சார், இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டாம்ப் பேப்பரில் டைப் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஷியோர். நீங்கள் 2 பேரும் இதில் சைன் பண்ணுங்க. இந்தாங்க உங்களுடைய ப்ரூஃப். இப்போ நாங்கள் உங்கள் ஹோட்டலில் தங்கலாம்ல? ஷியோர் சார். நான் இதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைக்கிறேன். இந்நேரம் உங்களுக்கான ரூமும் ரெடி ஆயிருக்கும். நீங்கள் ரூமுக்கு போங்க, நான் லக்கேஜ் அனுப்பி வைக்கிறேன். குருவம்மா காசு. மும்பைக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. அப்புறம் தங்கறதுக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க, டிக்கெட் மட்டும் போதும். சரி. காமலி, சொல்லுங்க. நீ எங்கேயும் போகக்கூடாது. நீ என்ன நினைச்ச? மல்லிகா கிட்ட எல்லா விஷயத்தையும் யாரு சொல்றான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இதுக்கப்புறம் இங்க நடக்கிற விஷயம் எதையாவது அங்க சொன்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சரி, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. தீமையை அழிக்கிறதுக்கு உண்மைக்கு யாரோட துணையும் தேவைப்படாது. நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் மல்லிகாக்காக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துரும். சௌமியா, நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, உன்னை நான் தூக்கியே தீருவேன். நீ எங்க போனாலும் நான் அங்க வருவேன், வந்துகிட்டே இருக்கேன். நானும் உன் கூடவே மும்பைக்கு வர்றேன். வாவ் அக்கா, ரூம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஒருவேளை இன்னைக்கு நீங்க 2 பேரும் மட்டும் வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லைங்க. அட நல்லதானே நடந்திருக்கு. இப்போ நீ இந்த அருணோட மனைவி, அபிஷியலி அண்ட் லீகலாவும் கூட. இது அதுக்கான சாட்சி. என்னங்க நீங்க எந்த விஷயத்தை எங்க கொண்டு போறீங்க? நான் இப்ப என்னன்னு சொல்றது? அட சுமதிக்கு தேங்க்யூ சொல்லுமா. நான் சுமதி கூட ஹனிமூனுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. இங்க உன்னை கூப்பிடணுன்ற ஐடியா சுமதியோடது தான். எனக்கும் இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப நாம இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். சௌமியா, இப்ப நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன். இந்த ட்ரிப்பை உன் வாழ்க்கையில எப்பவும் மறக்க மாட்டேன். ஆனா நான் இதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க விரும்பல. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அக்கா,
நீங்க ஏன் எப்ப பாரு இப்படி பண்றீங்க? அருண் கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு, திடீர்னு உங்களுக்கு என்னதான் ஆகுமோ? அப்ப நான் என்ன பண்றது சுமதி? நீ அவரோட மனைவி தானே, உன் மேலயும் அவருக்கு பொறுப்பு இருக்கு. உன்னை சுத்தமா கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. உனக்கு உன் உரிமைக்கான சந்தோஷம் கிடைக்கலன்னா நான் மட்டும் சந்தோஷமா இருப்பேனா? ஆனா அக்கா, அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்ல. இன்ஃபேக்ட் நானே அருண் கிட்ட சொன்னேன், நீங்களும் அக்காவும் மட்டும் ஹனிமூனுக்கு போங்கன்னு. ஆனா இவர் தான் அடப்பிடிச்சு, இல்ல சுமதி நீயும் ஹனிமூனுக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. நான் போய் பாக்குறேன். மேடம் லக்கேஜ். தேங்க் யூ. ஒன் செகண்ட், என்னோட லக்கேஜ் நீங்க வேற ரூம்ல வச்சிருங்க, இதை நான் எடுத்து வச்சிடுறேன். ஓகே. சுமதி இரு, நீ உன் லக்கேஜ் எதுக்கு வேற ரூம்க்கு எடுத்துட்டு போற? நான் வேற ரூம்க்கு போறேன். நீ உன் லக்கேஜ் எடுத்துட்டு வர சொல்லு. இல்லக்கா, இந்த ரூம்ல நீங்க தான் இருப்பீங்க. வீட்ல அருண் கூட அவரோட ரூம்ல நான் தானே இருக்கேன், அதனால இங்க நீங்க இருங்க, சரியா? ப்ளீஸ், உங்க தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக இதை ஒத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். ஆனா நீ ஏன் சௌமியா, நம்ம வீட்ல உன்னை யாரும் என் ரூம்ல இருக்கவே விட மாட்டாங்க. ஆனா இங்க நாம ஹனிமூனுக்காக வந்திருக்கோம். எங்க நீ என்கிட்ட இருந்து தள்ளி போறதுக்கு எந்த சாக்கியம் சொல்ல முடியாது. எனக்கு இப்ப என்ன தோணு தெரியுமா? வாழ்க்கை முழுக்க இந்த ரூம் நம்ம புக் பண்ணிடணும். இப்ப வரும்னா நீ, அப்புறம் இந்த ரூம்.